திவ்யமா தவசம் கொடுத்துட்டு ரொம்ப புண்ணியம். அதோட என்னுடைய தட்சிணையை கொஞ்சம் கூட கொடுத்தேன்னா அதோட புண்ணியம். 2 வாழைக்காயும் காப்படி அரிசியும் எத்தனை காசு தான் கொடுக்குற வழக்கம். இந்த தடவை என்ன ரொம்ப தகராறு பண்றீங்களே? என்ன அப்படி சொல்லிட்டு லோகத்துல எல்லாத்துக்கும் விலைவாசி ஏறி போச்சு இல்லையா? சரி சரி சரி, எக்ஸ்ட்ரா 5 ரூபாய் தரேன், எடுத்துங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படி ஐயருக்கு தாம்பரம் வேண்டாம் சுவாமி, இதெல்லாம் எடுத்து நீங்க புறப்படுங்க. சரி சரி. சுவாமி தட்சிணை கொடுமா. நீ தீர்க்காயா இருக்கணுமா? ஒரு வழியா இன்னைக்கு தவசத்தை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட குடுத்துட்டேன். நான் 5 ரூபா கொடுத்தேங்க. அது பாவி, நீ ஏன் 5 ரூபாய் கொடுத்த? நான் உன்னை தாம்பூலம் தானே கொடுத்து சொன்னேன். ஐயர் பணத்தை எடுத்து ஐயருக்கு நான் கொடுத்துட்டேனே. பாவங்க, உங்க கெட்ட பத்திக்கு தான் இப்படி நடக்குது. உங்களோட ஹஸ்பண்ட் சொல்லிக்கிற வெக்கமா இருக்கு. யோ ஜவஸ்தா நீ கூட என் கட்டி பிடிக்கணும். உனக்கு போய் நான் மத்தனா வந்த பாரு. நீ மட்டும் என்னடி திருட்டு பொருள் எல்லாம் அறவழிக்கு வாங்கின? நான் யாரையும் ஏமாத்தல. கொண்டு வந்து குடுக்குறாங்க, வாங்குறேன். கொஞ்ச நாளும் கட்டி பிடிக்கிறான், கோவம் வந்தாலும் கட்டி பிடிக்கிறான். இவெல்லாம் ஒரு அத்தான். உன் தம்பி இப்படி கத்துறானே. அந்தது கொஞ்சம் விட்டுறீங்களா? ஏண்டி நான் என்ன கூப்பிட்டேன்? அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, எனக்கு லேட் மேரேஜா, ஒரு சின்ன கன்ஃபியூஷன், ஒரே குழப்பம். அந்தது நீ வந்து இதுக்கு தெரியுங்க பாரு, நல்ல சுரீர் வாங்கியும் ஆந்திரா மிளகா 2 கிலோ வந்துருக்கு. கடை விலைக்கு 3/4 கொடுத்தா போதும். நீ கொடுத்தா கூட இல்ல, நான் பக்கத்து வீட்டு பக்கத்துக்கு கொடுத்துருவேன். இல்லக்கா, இன்னைக்கே பணம் வேணுமா? அடி போடு, விற்கிறதே சினிமா பார்க்கத்தானே. இன்னைக்கு 100 ஷோவுக்கு 4.40 டிக்கெட்டு, பஸ் அச்சு ஒரு 60, ஆக மொத்தம் 5 ரூபாய் இன்னைக்கு கொடு. மிச்சத்தை நாளைக்கு 100 ஷோவுக்கு கொடு. நீ கொடுத்தா கூட நான் பக்கத்து பக்கத்துக்கு கொடுத்துருவேன். நானே கொடுக்குறேன்க்கா. ஏக்கா இப்படி தினமும் விடாம 100 சினிமாவுக்கு போறீங்களே, உங்க வீட்டுக்காரர் திட்ட மாட்டாரு? வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா தானே திட்டுறதுக்கு. எங்களை மாதிரி பொம்பளைங்களுக்கெல்லாம் வசதியாத்தான் இப்ப 12 மணிக்கு 100 ஷோ நடத்துறாங்க. வீட்டுக்காரர் ஆபீஸ்க்கு போன கையோட தியேட்டருக்கு போயிட்டு அவர் வரதுக்குள்ள 3 மணிக்கு திரும்பி வந்துடும். எப்படி தியேட்டர்லயே எனக்கு 100 ஷோ மாமின்னு பேர் வச்சாங்க. இப்ப நீ வாங்க வந்தா வாங்கி, இல்ல பக்கத்து வீட்டு பக்கத்துல ரெடியா இருக்கு. நானே வாங்கிக்கிற கொடுங்க. என்ன படம் ஆரம்பிக்க போறோம், முதலாளி இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. புது காப்பி பண்ணா பண்ணேன். அம்மா அம்மா அம்மா, பீமரா வந்துட்டாரு. பீமரா வந்துட்டாருமா. ஒரு சத்துத்திரம் வரா, அதுல இருந்துதான் நீதான் காப்பாற்றணும். ஐயா ரகோத்தமா, நல்லா இருக்கேன். அண்ணா பெத்த அப்படியே பேரை சொல்லி கூப்பிடுறீங்கடா. பேரு ரகோத்தமன் தானே? சரியாதான் சொல்றேன். அப்படி சொல்ல சுபத்ரா. உங்க அப்பாவே என்ன பேரை சொல்லி கூப்பிட பயப்படுறாரு. சிந்த கேப்பல பொண்ணு. ரகோத்தமா, வச்சு விட்டு எடுத்துக்கணுவாயா? இன்னும் கொஞ்ச நேரம் நாம இங்க இருந்தோம், உன் சுபுத்திரன் என்னன்னு கேட்பான். மரியாதை போயிடுவோம். இந்த இடத்த விட்டு யாரும் நகரக்கூடாது. என்ன பண்ண போற? இங்க ஒரு ஜீவமரண போராட்டமே நடக்க போகுது. எனக்கும் கத்து குத்த கந்தசாமிக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது. ராகவேந்திரா, கண்ணை திறந்து பார், காப்பாத்து. மாமா, என்னதான் உங்களுக்கு பீமாவை பிடிக்கலனாலும் சண்டைன்னு ஒண்ணு பகவான வேண்டிக்கிறேன். பெத்த பாசமாவது பித்த பாசமாவது இவனை அடிக்க வரவனுக்கு நிறைய பலத்து கொடுத்து இவனை ஒரு வழி ஆக்கிறவனு வேண்டிக்கிட்டு இருக்கேன். மகனே, எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுடா. ரகோத்தமா, சுபத்ராவோட நீ பார்த்த ஆமா, நம்ம பேட்டையில ரொம்ப நாளா ராங் காட்டுறியா? எப்படி இருக்கு வரம்ப? என்ன செய்வேன்? இருக்கு அடிச்சு கூட அரிச்சு முடியலாம் படிக்கிறேன். நீ சண்டை போட போறியா இல்லையா? ஏன் அவருக்கு என்னோட சிஸ்டருக்கு பதில் சொல்ல முடியல. நீ தான் ஒரு ரவுடி. சரண்டாயிட்டேன். ஆயுதத்தைப்படி என்ன மன்னிச்சிடு. இனி இந்த ஏரியா பக்கம் மேற்கால காட்ட மாட்டேன். இந்த மாமூலம் ஒண்ணு போச்சு போயா, சின்ன பையா.
சலாம் வச்சாரு. சலாம் வச்சாரு. ஏண்டா வருது சண்டைனால பயந்து ஓடுவிய இப்படி அவனை ஒரே ஆட்டில அடிச்சேன். போடா, என் காலை போட்டு முடிச்சுட்டான். எனக்கு வலி பொறுக்கல, அதான் தள்ளி விட்டேன். தானா பார்த்தேன். ஏய், நீ முட்டம் குறுக்க வரலனா அவன் நன்றி இருக்கிற மஞ்சாத்தால எடுத்துருப்பான்டா. பஞ்சாசூர்னா எலிச்சம்பழ சாதமா? இத்தனோண்டு இருந்து எப்படி வீரமா பேசுறான். நேக்கு தான் பிறந்திருக்கேன் பயந்தாங்கொள்ளி. இவன் ரவுடியா பிறந்திருந்தா கூட பெருமைப்பட்டிருப்ப. என்ன பண்றது, தலையெழுத்து நிதி. சார், எங்க அப்பா ரிட்டையர் ஆகி 1 வருஷம் ஆச்சு. நீங்க தான் சீக்கிரமா ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அவர் உடம்பு சரியில்லாம இருக்க சார். அட்டேதான் நீ அழுத்துக்கிற. அதுல இருக்கிற டென்ஷன் எனக்கு தான் தெரியும். ஹெட்லாக் டேபிள்ல இருந்து அந்த ஃபைல் என் டேபிளுக்கு வரணும். இருக்கிற கிளார்க்குங்களுக்கும் பியூனுங்களுக்கும் வெயிட் வைக்கணும். அதுல ஒரு 250 ரூபாய் ஆகும். எனக்கு வந்து ஒரு 150 ரூபாய் ஆகும். நம்ம 2 பேரும் சேர்ந்து பாவம் பண்றோமே, அதுக்கு ஒரு 230 கோயிலுக்கு போடணும். மொத்தமா கூட்டு 402 ரூபா போகுது சார். எடு, உடனே எடு. ரஷ்யாவில் லஞ்சம் வாங்கும் அயோக்கியர்களை சுட்டுக் கொள்கிறார்கள். பேப்பர்ல போட்டு இருக்கிறதா படிக்க, அதை நீயே சொல்றியா? நிஜமா தாங்க சொல்றேன். என் அப்பா கூட சொல்லுவாரு, லஞ்சம் வாங்குறவான சுடணும், கொடுக்கறவான குழி தோண்டி புதைக்கணும்னு. சார், அதுவும் சரியில்லை, நான் வரேன். நம்ம தான் கோயிலுக்கு 230 போட்டுறோமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். என்ன விடுங்க சார், நான் வரேன். சொன்னா குடு. எனக்கு பயமா இருக்கு சார். குடு, குடு, குடுறா. அயோக்கியர்களை அப்பளம் சுடுவது போல் சொல்கிறார்கள். பேப்பர் நியூஸ் படிக்கிறதுக்கு என் வீட்டு வாசல் தான் கருத்துதா? வர்ற மறுபடிய கருத்துக்கு எல்லாம் வாட்டு குட்டி. எங்க அப்பா சொல்லுவாரு, மாமா, லஞ்சம் வாங்குறவங்க கை காலெல்லாம் இழுத்துக்குமா, ஒழுங்கா சம்பாதிச்சாதான் உடம்புல ஒட்டுமா. ஆமா, உங்க அப்பா பெரிய தர்மபுத்திர, அறிவு கட்ட முண்டா. யாரு நீதாண்டா? ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2 வருஷம், எஸ்எஸ்எல்சில 3 வருஷம். பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல. ஊருக்கு உபதேசம் பண்றாரு உங்க அப்பா. விஸ்வாசாரி விஸ்வாச்சாரில மாமா, நடாது ரத்மாச்சாரி. அந்த அவள் புத்திக்கு தண்டனையா கடவுள் உன்னை பிள்ளையா கொடுத்திருக்கிறார். தண்டை போட்டு தரிராமா. அது ஒரு முசுறு, இது ஒரு அசல். இது அப்படியே போய் அப்பா கிட்ட சொல்லுவேன். பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க வக்கில்ல, என்ன இன்சல்ட் பண்ண சொல்லி இங்க அம்சானா என் மறுபடிய கருத்து நான் பாவி. பையன் பத்தி போச்சுனா சார், வெளியே பார்த்து போங்க. மாற போகுதுண்ணா, வாங்க வெளியே. பஞ்சல் விட்டு கல்லாத எப்படி சண்டை போட்டுட்டு போறான் பத்தி அந்த ஆளு. சண்டை தானே போட்டுட்டு போறாரு, அதுக்குமா கேட்டீங்கன்னா எவ்வளவு துப்புனாலும் நான் விட போறதே. ஏங்க கைய வச்சு சும்மா இருக்க மாட்டீங்க? உங்க போராட காலம் திருநீயும் சொல்லுவாங்க. தலைய ரேக்கிட்டு இருக்கிறீங்க. அது வேற 500 ரூபாய்ங்க. கீழே போட்டு உடச்சிட்டீங்கன்னா சும்மா இருங்க. அம்மா வந்துட்டாங்க. அம்மா நமஸ்காரம். வணக்கம்மா. வணக்கம். கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்களா? என்னதான் வயிற்று பழுப்புக்கு டான்ஸ் ஆனாலும் மனசு பூரா பக்தி தாங்க. ஆமா, நீங்க யாரு? உங்க டான்ஸ் ப்ரோகிராம் ஏற்பாடு பண்ண வந்திருக்கோம். அவர் கேளுங்க. அவர் எல்லாம் யாரு? அதான் என்னோட அவரு. ஒரு தமிழ் தண்ணி கொண்டடா. பெரிய தமிழ்ல கொண்டாடா. ஐயோ, அவரை புருஷங்க. வணக்கங்க. வணக்கங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உட்காரு, உட்காரு. எங்க வந்தீங்க? இவர் திருச்சியில 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டினாருங்க. இவர் ஸ்டார் சரியில்லை, வியாபாரம் ஆடி போச்சு. வடிச்ச சோத்தை விற்க முடியல, கோயில் கோயிலா கொண்டு போய் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறான். ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. ஆமாங்க. இப்போதைக்கு இதை வச்சுக்கங்க, அப்புறம் பாக்கலாம். என்னங்க இன்னும் அந்த நிலைமைக்கு வரலடா. தயவு செஞ்சு நீங்க தான் அந்த நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறிய. அது நீங்க சமீப காலமா உங்க புகழ் ரொம்ப பிரபலமாயிக்கிட்டு. நீங்க மட்டும் நம்ம ஹோட்டல்ல வந்து ஆடி பாடினா போதும். என்ன பாடணும்? கந்த சக்தி கவசமா பாட போறாங்க. ஏதோ லோ கிளாஸா? நீங்க மட்டும் நம்ம ஹோட்டல்ல ஒரு ராத்திரி ஆட சொல்றாங்க. நீங்க வந்து ஆனா இறந்ததெல்லாம் மீண்டும் அழைச்சிருக்க. ஒரே ஆட்டம். சில்கிற சோஃபா கவர் தச்சு போட்டுருவாருங்க. ஆண்டவன் இளமைய உங்களுக்கு எஸ்னாவே கொடுத்துருக்க. ஆடி காப்பாத்துங்க. பாவம், ரொம்ப நண்டு போயிட்டாங்கல்ல. ஓகே, ப்ரோக்ராமுக்கு ஒத்துக்கிறோம். செய்தியை வச்சுட்டு விளம்பரத்தை பண்ணிக்க. விளம்பரத்துல கர்ச்சீஃப் கட்டாளியில் விளம்பரம் பண்ணுங்க. பிரசாதமா
மத்திய சுசீலா ஈக்க சுமங்கலியா பூவும் பொட்டுமா புடவையோடு இருக்கும்